அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே, இந்த இனிய தருணத்தில் உங்களிடம் வருகின்ற ஹே விளம்பி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி உங்களிடம் தெள்ளத் தெளிவாக விளக்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே தைரியசாலி. மற்றவரிடம் பேசுகின்ற பொழுது அன்பாக பேசும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குருவானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், ஜூன் 21 முதல் அக்டோபர் 26 வரை 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் சிறிது நெருக்கடிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், அதாவது ஆவணி 27க்கு பிறகு குரு மாற்றத்திற்கு பிறகு வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும். தொடக்கத்தில் சில தடங்கல்களை சந்தித்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் உங்கள் வாழ்வில் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். கடந்த 2.5 வருடங்களாக நடைபெற்று வந்த அஷ்டம சனியானது முழுமையாக அக்டோபர் 26 அதாவது ஐப்பசி 9ஆம் தேதி முழுமையாக முடிந்து, சனியானவர் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுதலாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். தொழிலில் லாபம், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டாக வருகின்ற நாட்கள் இருக்கும். முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. 5-11 சஞ்சரிக்கக்கூடிய சர்ப கிரகங்கள் வருகின்ற அதாவது ஆவணி 2ஆம் தேதி முதல் 4இல் ராகுவாகவும் 10இல் கேதுவாகவும் சஞ்சரிக்க இருப்பதால் அசையும் அசையா சொத்து வகையில் கூட சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கு முருகப்பெருமானை தரிசிப்பதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதும் மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் தைரியசாலி, தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவராக இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களை பேச்சால் வசீகரப்படுத்தக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டவராக இயற்கையிலே இருப்பீர்கள். உங்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, வருகின்ற நாட்களில் ஆண்டின் தொடக்கத்திலே குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குருவானவர் உங்களுக்கு ஆண்டின் முற்பாதியில் அதாவது ஆவணி 27 வரை செப்டம்பர் 12 வரை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பாகும். தொட்டதெல்லாம் துலங்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சனியானவர் 8ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால், அதாவது ஆண்டின் தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். அதன் பிறகு ஆனி 6ஆம் தேதி முதல் ஐப்பசி 9ஆம் தேதி வரை, அதாவது ஜூன் 21 முதல் அக்டோபர் 26 வரை 7ஆம் வீட்டிலும், அக்டோபர் 26க்கு பிறகு சனியானவர் 8ஆம் வீட்டில் அமையப்பெற்று அஷ்டம சனி நடக்க இருப்பதால் முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது உத்தமம். அஷ்டம சனி உங்களுக்கு நடைபெற்றாலும் சனியானவர் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என்பதனால் அதிக கெடுதிகளை செய்ய மாட்டார். ஆண்டின் தொடக்கத்தில் 5இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த சஞ்சரிக்கிற பலன்களை அடையக்கூடிய யோகங்களை அடைவீர்கள் என்றாலும், ஆண்டின் பிற்பாதியில் அதாவது ஆவணி 27க்கு பிறகு செப்டம்பர் 12க்கு பிறகு 6ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்க இருப்பது சற்று சுமாரான அமைப்பாகும்.
குரு 6ல் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசிக்கு 4-10 சஞ்சரித்த ராகு கேதுவானவர்கள் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் ராகுவாகவும் 9ஆம் வீட்டில் கேதுவாகவும் ஆகஸ்ட் 18 முதல் சஞ்சரிக்க இருக்கின்றார். அதாவது ஆவணி 2ஆம் தேதி ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக 3ல் ராகு 9ல் கேது சஞ்சரிக்க இருப்பது. அந்த 3ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்க இருப்பதால், ஆண்டின் பிற்பாதை சஞ்சரிக்க இருப்பதால், குரு சனி சாதகமற்று இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அடைவீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் முடிந்தவரை விநாயகர் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவது, ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது, ஆண்டின் பிற்பாதியில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது கூட மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, கடினமான வேலையை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி புதன் ஆவார். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் என்பதனால சிறந்த அறிவாற்றலுடன் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறமையானது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். உங்களுக்கு வருகின்ற ஹே விளம்பி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு பார்த்தால் 3ஆம் வீட்டில் ராகுவானவர் வலுவாக சஞ்சரிப்பது, அதுபோல 7ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி கூட பார்த்தீங்கன்றால் ஜூன் 21 முதல் ஐப்பசி 6 வரை, ஐப்பசி 9 வரை, அக்டோபர் 26 வரை 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிக்க இருப்பதும் நல்ல அமைப்பாகும். எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை ஆண்டின் தொடக்கத்தில் அடைவீர்கள். ஆவணி 27 முதல், அதாவது செப்டம்பர் 12 முதல் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவானவர் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். குரு பஞ்சமத்தில் சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக அலைச்சல்கள், பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து தொழில் ரீதியாக மேன்மை, எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள், பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு, சிலருக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு, தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் குறைந்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய யோகங்களை இந்த ஆண்டில் அடைவீர்கள். அந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்க இருப்பதனால் ஆண்டின் பிற்பாதியில் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஐப்பசி 9ஆம் தேதி முதல், அதாவது அக்டோபர் 26 முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் முழுமையாக சனி பயிற்சியாகி 7ஆம் வீட்டில் தொடர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறார். சனி 7ல் சஞ்சரிக்கின்ற பொழுது முடிந்தவரை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதனால விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. அடுத்து ஆண்டின் பிற்பாதியில் குரு சஞ்சாரம் சிறப்பாக இருந்தாலும் ராகு கேது சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ராகுவானவர் உங்களுக்கு பார்த்தால் ஆவணி 2ஆம் தேதி முதல் 2ல் ராகு 8ல் கேது சஞ்சரிக்க இருக்கிறது. 2-8ல் ராகு கேது சஞ்சரித்தால் உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை இந்த ஆண்டில் எளிதில் அடைய முடியும். விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சனி பிரீதியாக ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே திறமையாக செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவராக இருப்பீர்கள். கற்பனை சக்தி அதிகப்படியாக இருக்கும். உங்களுக்கு ஹே விளம்பி வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டில் பல்வேறு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. ஆண்டின் தொடக்கத்திலே, அதாவது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனியானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அதிசாரமாக 6ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி, அதாவது ஆணி 6 முதல், அதாவது ஜூன் 21 முதல் அக்டோபர் 26 வரை நடுவில் ஒரு 3 மாதம் மட்டும் 5ஆம் வீட்டுக்கு வந்து விட்டு முழுமையாக 6ஆம் வீட்டில் அக்டோபர் 26 முதல் சஞ்சரிக்க இருக்கிறார்.
சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது உண்டாகும். கடன் பிரச்சனைகள் குறையும், நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு பார்த்தால் ராகுக்கேது சஞ்சாரமானது அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆண்டின் தொடக்கத்தில் 2இல் ராகு 8இல் கேது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல், அதாவது ஆவணி 2 முதல் ஜென்ம ராசியில் ராகு 7இல் கேது. 2-8இல் ராகு கேது, 1-8இல் ராகு கேது. 1-7 ராகு கேது இருப்பாது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. இதனால குடும்ப வாழ்வில் நிம்மதி குறைவு. குடும்ப வாழ்வில் முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுகள். அது மட்டும் இல்லாமல் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மன உடைச்சல், மனக்கவலைகள், உடன் இருப்பவர்களே நெருக்கடி தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் பொருளாதார நிலை, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு முற்பாதியில் குருவானவர் 3ஆம் வீட்டிலும் பிற்பாதியில் 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான். குரு 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு விசேஷம் என்று கூற முடியாது. ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குருவானவர் 3, 4இல் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக சிறு சிறு சங்கடங்கள், சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் செய்வதற்கு கடின முயற்சிகள் மேற்கொண்டால்தான் நிறைவேற்ற முடியும். பொதுவாக குரு சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, ராகுகேது சாதகமற்று இருப்பதால் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்றால் சனி சஞ்சாரத்தால் எதையும் எதிர்கொண்டு வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் வல்லவராக இருப்பீர்கள். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமும் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று ஆண்டின் முற்பாதியில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும், தொழிலில் லாபங்கள் இருக்கும், பண வரவுகள் தாராளமாக இருந்து கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் ராகு 7இல் கேது சஞ்சரிப்பதால் குடும்ப வாழ்வில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் ஆவணி 2ஆம் தேதி முதல், அதாவது ஆகஸ்ட் 18 முதல் 6இல் கேது 12இல் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குடும்ப வாழ்வில் இருந்த பிரச்சனைகளை குறைக்கும். உங்கள் ராசிக்கு 5இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி 3 மாத காலங்கள் உங்களுக்கு பார்த்தால் 4ஆம் வீட்டில் பின்னோக்கி சஞ்சரித்தாலும் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி முதல், அதாவது ஐப்பசி 9ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டுக்கு முழுமையாக பயிற்சியாவதன் மூலமாக உங்களுக்கு கடந்த காலங்களில் நடைபெற்று வந்த அர்த்தாசிரம சனியானது முழுமையாக முடிந்து ஆண்டின் பிற்பாதியில் 5இல் சனி சஞ்சரிக்க இருப்பதன் மூலமாக பல்வேறு ஏற்றங்களை அடைவீர்கள். குருவின் சாதக சஞ்சாரத்தால் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருந்தாலும் பிற்பாதியில், அதாவது ஆவணி மாதம் உங்களுக்கு பார்த்தால் 27ஆம் தேதிக்கு பிறகு, ஆங்கில தேதிப்படி பார்க்கின்ற போது செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குருவானவர் 3ஆம் வீட்டுக்கு செல்ல உள்ளார். குரு 3இல் சஞ்சரிக்க இருப்பதால் ஆண்டின் பிற்பாதியில் சின்ன சின்ன தடங்கல்களை நீங்கள் சந்தித்தாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தாலும் 6இல் கேது சஞ்சரிக்க இருப்பதாலும் எதையும் சமாளிப்பீர்கள். நீங்கள் இந்த ஆண்டின் முற்பாதியில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வதும்
பிற்பாதியில் குரு மாற்றத்துக்கு பிறகு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதும் மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ராசியில் பிறந்த நீங்கள் திறமைசாலி, நல்ல அறிவாளி, பலருக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தால் உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் சஞ்சரிப்பதாலும், அது மட்டும் இல்லாமல் சனியானவர் 4ஆம் வீட்டில் ஆண்டின் தொடக்கத்தில் சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் சில இருக்கதான் செய்யும். நடுவில் 3 மாத காலங்கள் ஆவணி 6ஆம் தேதி முதல், அதாவது ஜூன் 21 முதல் அக்டோபர் 26 வரை 3 மாத காலங்கள் சனியானவர் பின்னோக்கி வந்து விருச்சிக ராசியில் அமைந்து 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரித்திருப்பது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். தொடக்கத்தில் சில நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்தாலும் ஆவணி மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் உங்களுக்கு பார்த்தால் ஜாதக ரீதியாக, அதாவது கோச்சார கிரகநிலை ரீதியாக 6-12 சஞ்சரித்த கேது ராகு, 6இல் கேது 12இல் ராகு தற்போது சஞ்சிக்கிறது. ஆவணி 2ஆம் தேதி முதல் 5இல் கேது 11இல் ராகு சஞ்சரிக்கிறது. ஒரு ராசியில் 1.5 வருட காலம் தங்கக்கூடிய கிரகமான ராகுவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறது அற்புதமான அமைப்பாகும். ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய பிரதான கிரக சஞ்சாரத்தால், கிரக மாற்றத்தால் 2ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, ஆவணி 27ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு பார்த்தால் குருவானவர் ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு சென்று விடுவார். 2இல் குரு 11இல் ராகு. இதன் மூலமாக ஆண்டின் பிற்பாதியில் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழிலில் லாபகரமான பலன்களை ஆண்டின் தொடக்கத்தை விட பிற்பாதியில் அதிகப்படியாக அடைய முடியும். நெருக்கடிகள் குறையும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் சிறப்பாக அமையப்பெற்று புதிய வாய்ப்புகளை அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு எல்லாம் பிற்பாதியில் எளிதில் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பையும் தரும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட பிற்பாதியில் அமைஞ்சி மன நிம்மதியானது உண்டாகும். இந்த ஆண்டு நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். மற்றவர்களையும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டு மற்றவரிடம் கேள்வி கேட்பதில் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். வருகின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு என பார்க்கின்ற பொழுது, இந்த ஆண்டு தொடக்கத்தில் லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் ராகுவானவர் வலுவாக சஞ்சரிப்பதும், சனியானவர் அதிசாரமாக 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். குரு 12இல் சஞ்சரிப்பதால் பண வரவில் சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலும் எதையும் சமாளித்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். விட்டகுற தொட்டகுறையாக ஆனி மாதம் 6ஆம் தேதி முதல், அதாவது ஜூன் 21 முதல் அக்டோபர் 26 வரை நடுவில் 3 மாத காலங்கள் சனியானவர் பின்னோக்கி 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். அந்த சனி 2இல் சஞ்சரிக்கக்கூடிய சிறிது காலம் 3 மாத காலம் மட்டும் 7 சனி தொடர்கிறது. அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த 7.5 வருடங்களாக நடைபெற்று வந்த 7 சனியானது முழுமையாக முடிந்து சனியானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். அக்டோபர் 26 முதல் சனி 3இல் சஞ்சரிக்க இருப்பது
அற்புதமான அமைப்பாகும். துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு கேந்திரஸ்தானத்திற்கும் திரிகோணஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி குருவோட வீடான தனுசு ராசியில் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதன் மூலமாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்த நீண்ட நாட்களாக நிலவிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக குறையும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். உழைப்புக்கான பலன் கிடைக்காமல் சில சங்கடங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு எல்லா சங்கடங்களும் விலகி மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். சனி 3இல் சஞ்சரிக்கிறது மூலமாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தினை வருகின்ற நாட்களில் எதிர்கொள்ள உள்ளீர்கள். இந்த ஆண்டு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆண்டின் பிற்பாதியில், அதாவது உங்களுக்கு பார்த்தால் ஆவணி 2ஆம் தேதி முதல் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலம் 4இல் கேது 10இல் ராகு சஞ்சரிக்கிறது. 10இல் ராகு சஞ்சரிப்பது கூட ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தரும். இந்த ஆண்டு ஆண்டுக்கோளான குருவானவர் சற்று சாதகமற்று சஞ்சரிக்கிறார். என்னவென்றால் ஆண்டின் முற்பாதியில் 12ஆம் வீட்டிலும் ஆவணி 27ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியிலும் குரு சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சாரமானது அவ்வளவு விசேஷம் என்று கூற முடியாது. குருவானவர் சாதகமற்று சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பதும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையினை அடைவீர்கள். குரு சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆண்டில் ஏழரைச்சனி முழுமையாக முடிவதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும். நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் குரு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. அதுபோல விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது கூட நற்பலன்களை உண்டாக்கும். விருச்சிக ராசினியர்களே, செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவம் கொண்டவராக இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்கள். உங்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டால் பல வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். உங்களுக்கு இந்த ஆண்டு ஏழரைச்சனி நடப்பதால் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும், அலைச்சல்களை எதிர்கொண்டாலும், ஆண்டின் முற்பாதியில் 2க்கும் 5க்கும் அதிபதியான குருவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிக்க இருப்பதனால், அதாவது ஆவணி 27 வரை, செப்டம்பர் 12ஆம் தேதி வரை முதல் 5 மாத காலங்கள் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரித்திருப்பதனால் ஆண்டின் தொடக்கத்தில் பொருளாதார ரீதியாக மேன்மைகள், தொழில் வியாபாரத்தில் லாபகரமான நிலை, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது உண்டாகும். 2இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி சிறிது காலம் ஜென்ம ராசியில் 3 மாத காலம் சஞ்சரித்துவிட்டு மீண்டும் 2ஆம் வீட்டிற்கு அக்டோபர் 26ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் மூலமாக ஜென்ம சனி முடிந்து 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும். 2இல் சனி சஞ்சரிப்பதும் ஏழரை சனிதான். அதனால் நீங்கள் தொடர்ந்து விநாயகரை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. ஆண்டின் பிற்பாதியில், அதாவது ஆவணி 27க்கு பிறகு, செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குருவானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதனால் பிற்பாதியில் எதிலும் சற்று கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. பெரிய முதலீடு கொண்ட செயல்களை தவிர்ப்பது, மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதன் மூலமாக சாதகமான பலன்களை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 4-10 சஞ்சரிக்கக்கூடிய ராகு கேது, அதாவது ஆவணி 2ஆம் தேதி ஏற்படக்கூடிய பயிற்சி மூலமாக
ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக 3இல் கேது 9இல் ராகுவாக சஞ்சரிக்கிறது. இந்த சஞ்சரிப்பானது நல்ல அமைப்பாகும். 3ஆம் வீட்டில் கேது என்பது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகும். நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். தனுசு ராசி நேயர்களே, குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் வழிகாட்டியாக விளங்குவதில் வல்லவராக இருப்பீர்கள். கள்ளம் கவடம் இல்லாமல் மற்றவரிடம் விட்டு கொடுத்து பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது. முதலில் ஜென்ம ராசியில், அதன் பிறகு ஆணி மாதம் உங்களுக்கு பார்த்தால் 6ஆம் தேதி முதல், அதாவது ஜூன் 21 முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை 12ஆம் வீட்டில், அதன் பிறகு அக்டோபர் 26ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக ஜென்ம ராசியில் சனியானவர் அமைய பெற்று 7.5 சனி நடப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. ஆண்டின் தொடக்கத்தில் கேதுவானவர் 3இல் சஞ்சரிப்பது ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு என்றாலும் 10ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் தொழில், பொருளாதார நிலை, உத்தியோக நிலை, வேலை வாய்ப்பு போன்றவை, அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக சில நெருக்கடிகளை சந்தித்த வேண்டிய சூழ்நிலையானது இருக்கும். எதிர்நீச்சல் போட்டால்தான் ஆண்டின் முற்பாதையில் முன்னேற்றங்களை அடைய முடியும். அதுவே ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் ஆவணி மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தால் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி மூலமாக குருவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். குரு லாபஸ்தானத்திற்கு மாறுதலாகின்ற பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியானது உண்டாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான யோகமானது உண்டாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு எல்லாம் கூட சிறப்பாக இருக்கும். பிற்பாதையில் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். ஆண்டின் பிற்பாதையில் 7 மாத காலங்கள் குரு சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதனால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். 7.5 சனி நடப்பதால் நீங்கள் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்கள் வாழ்வில் சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்தித்தாலும் இந்த ஆண்டில் பல்வேறு வகையில் ஏற்றங்களை எளிதில் அடைவீர்கள். பேச்சில் சாமர்த்தியசாலியாக விளங்கும் உங்களுக்கு ஆண்டின் முற்பாதியில் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவானவர் அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஆண்டின் தொடக்கத்திலே மங்களகரமான சுபகாரியங்கள் சில குடும்பத்தில் நடைபெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் இருக்கும். தொடக்கத்தில் 12இல் சஞ்சரிக்கக்கூடிய சனியானவர் நடுவில், அதாவது ஆணி மாதம் பார்த்தீங்கன்றால் 6ஆம் தேதி முதல் ஐப்பசி 9ஆம் தேதி வரை, ஜூன் 21 முதல் அக்டோபர் 26 வரை லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிருப்பது ஓரளவுக்கு நட்பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். அக்டோபர் 26க்கு பிறகு திருக்கணித சித்தாந்தப்படி உங்களுக்கு 7.5 சனி தொடங்க உள்ளது. 7.5 சனி தொடங்கினாலும் சனியானவர் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதனால அதிக கெடுதிகளை செய்ய மாட்டார். உங்கள் ராசிக்கு 2 கேது, 2இல் கேது, 8ல் ராகு சஞ்சரிக்கிறது. இந்த 2, 8ல் ராகு கேது சஞ்சரிக்கிறது சாதகமற்ற அமைப்பாகும். ஆண்டின் பிற்பாதியில் கூட ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக ஜென்ம ராசியில் கேது, 7ல் ராகு சஞ்சரிக்கிறது. இந்த சஞ்சாரமானது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தால் முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு சஞ்சாரத்தால் பல்வேறு பொருளாதார மேன்மைகளை நீங்கள் சந்தித்தாலும்
பிற்பாதையில், அதாவது பார்த்தீங்கன்றால் ஆவணி 27ஆம் தேதிக்கு பிறகு குருவானவர் பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுதலாக உள்ளார். குரு 10க்கு மாறுகின்ற பொழுது தொழில் ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் சந்தித்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். நீங்கள் இந்த ஆண்டில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, 2 ஜென்ம ராசி ஆகிய ஸ்தானங்களில் கேது சஞ்சரித்திருப்பதால் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கும்ப ராசினியர்களே, சனியின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே பேச்சு திறமையானது சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்போடும் மரியாதையோடும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு வாழ்வில் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனியானவர் ஆண்டின் தொடக்கத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஆனி 6ஆம் தேதி முதல், அதாவது ஜூன் 21 முதல் ஐப்பசி 9ஆம் தேதி வரை, அக்டோபர் 26ஆம் தேதி வரை சிறிது காலம் 3 மாதம் மட்டும் பின்னோக்கி 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். அதன் பிறகு முழுமையாக பயிற்சியாகி அக்டோபர் 26க்கு பிறகு முழுமையாக சனி பயிற்சியாகி லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரித்திருப்பதனால அது அற்புதமான அமைப்பாகும். ஒரு ராசியில் 2.5 வருட காலம் தங்கக்கூடிய கிரகமான சனியானவர் கடந்த காலங்களில் 10ல் சஞ்சரித்ததால் தொழில் ரீதியாக சில நெருக்கடிகளில் நீங்கள் எதிர்கொண்டாலும் இந்த ஆண்டு பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்தால் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய ஏற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது உண்டாகும். வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிலருக்கு புதிய வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும். ஆண்டின் தொடக்கத்தில் குருவானவர் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சில நெருக்கடிகளை சந்தித்தாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையானது உங்களுக்கு இருக்கும். ஆவணி 27ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஏற்படக்கூடிய குரு பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். ஏனென்றால் குருவும் பாக்கியஸ்தானத்தில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சனியும் சஞ்சரித்திருப்பதனால உங்கள் வாழ்வில் பிற்பாதியில் இந்த ஆண்டு பிற்பாதியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும், தொழிலில் மேன்மையும், மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் ஏற்படும். 1/7 சஞ்சரிக்கக்கூடிய கேது ராகுவானது ஆவணி மாதம் 2ஆம் தேதி ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக 6இல் ராகு 12இல் கேது சஞ்சரிக்கிறது. 6இல் ராகு 12இல் கேது சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட படிப்படியாக குறைந்து முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். நீங்கள் இந்த ஆண்டில் முற்பாதியில் விநாயகர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லாம் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, அதாவது குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு பொறுமையாகவும் மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய குணமும் இயற்கையிலே இருக்கும். உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஆண்டின் முற்பாதியில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். குருவானவர் 7ஆம் வீட்டில் சஞ்சரித்திருப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட உண்டாகும். இந்த ஆண்டு முற்பாதியில் குரு 7 சஞ்சரிப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. சிலருக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகங்கள் கூட உண்டாகும். ஆண்டின் தொடக்கத்தில் 10இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி 3 மாத காலங்கள் 9ஆம் வீட்டிலும் மீண்டும் 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறார். 10இல் சனி சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக அதிக முதலீடு கொண்ட செயல்களை செய்கின்ற போது சற்று கவனத்தோடு இருந்தால் மிக மிக சிறப்பு. வேலையாட்களை அனுசரித்து செல்வது, உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு.
பிற்பாதியில் 8ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்க இருப்பதால், அதாவது ஆவணி 27ஆம் தேதிக்கு பிறகு குருவானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். குரு 8இல் சஞ்சரிக்கின்ற போது ஆண்டின் பிற்பாதியில் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும். சர்வகிரக சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு தொடக்கத்தில் 6இல் ராகு 12இல் கேது சஞ்சரிக்கிறது. அதன் பிறகு ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல், அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் 5இல் ராகு 11இல் கேது சஞ்சரிக்க இருக்கிறது. ஒருபுறம் ஆண்டின் முற்பாதியில் 6ஆம் வீட்டில் ராகுவும், மறுபுறம் ஆண்டின் பிற்பாதியில் 11ஆம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பதால் சர்வ கிரகங்களால் இந்த ஆண்டு உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். அன்பான நேயர்களே, இதுவரை வருகின்ற தமிழ் புத்தாண்டானது 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தெள்ள தெளிவாக விளக்கினேன். தொடர்ந்து ஜேவி தொலைக்காட்சியை பாருங்கள். ஜேவி தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வார ராசி பலனை வழங்கி வருகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி, பாரங்கும் பரவட்டும் தமிழ்.